எம்ஜிஆர் முதல்வராக இருந்த நேரம் போக்குவரத்து டெப்டி கமிஷனராக பாலகிருஷ்ணன் என்பவர் இருந்தார். மிகவும் கண்டிப்பானவர். ஒருமுறை மயிலாப்பூர் வீதிகளில் நகர்வலம் வந்தார். நோ பார்க்கிங் ஏரியாவில் நின்ற விலையுயர்ந்த காரை கான்ஸ்டபிளை விட்டு எடுக்கச் சொன்னார். கான்ஸ்டபிள் டிரைவரிடம் காரை எடுக்கச் சொல்ல, டிரைவர், இது யார் வண்டி தெரியுமா? சிஎம் வீட்டு வண்டி, எடுக்கச் சொன்ன ஆளை வரச்சொல் என்றார். டிசி பாலகிருஷ்ணன் 75 ரூபாய் அபராத தொகை என ரசீது எழுதி காருக்குள் போட்டு சென்றார். அந்த கார் ஜானகியினுடையது. தோட்டத்தில் பதற்றம் பற்றி கொண்டது. தோட்டத்து அதிகாரி பாலகிருஷ்ணனுக்கு ஃபோன் செய்து, முதல்வர் வீட்டு வண்டி என்று தெரிந்தும் ஏன் அபராதம் போட்டீர்கள் என்று கேட்டார். பாலகிருஷ்ணன், கவர்னர் வீட்டு வண்டியாக இருந்தாலும் நோ பார்க்கிங்கில் நின்றால் அபராதம் போடுவேன் என்றார். விஷயம் எம்ஜிஆர் காதுக்கு போனது. பாலகிருஷ்ணனை அழைத்து, உங்களை போன்ற அதிகாரிகள் தான் அரசுக்கு வேண்டும் என்று பாராட்டினார். அபராத தொகையை கட்டச் சொன்னார். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். எம்ஜிஆர் பாடிய